இடமலம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். வாரண்ட் வெப் சீரிஸை பற்றி ஹரிஷ் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். வாரண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பரபரப்பாக பேசப்பட்டு வருது. நீங்கள் எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் வெப் சீரிஸ்? வாரண்ட் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கிளைமேக்ஸை தவிர்த்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8 எபிசோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த 8 எபிசோடும் த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு நடுவில் ஆரம்பத்தில் உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்காது. ஆரம்பத்தில் டைரக்டர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனோடு பார்க்க வேணாம் ஆரம்பத்தில். பட் உங்களுக்கு கதை மூவ் ஆக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கதையினுடைய சுவாரஸ்யத்தை அதிகரிக்கிற அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி அவர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி டேரக்டரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன கேரக்டரில் அவர் படத்தில் வந்திருந்தாலும் இதில் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இது எப்படி இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸு? அதாவது மனோபாலா சாரும் விவேக் சாரும் ஒரு காமெடியில் வருவாங்க. ஆமாம், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. அதுதான் இவருடைய கேரக்டருக்கான அடித்தளம்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இவர் தான் ஹீரோவா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அம்மாஞ்சியாக இருந்தார். கிளைமேக்ஸ் போகும்போது அன்னியன் மாதிரி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த டைமென்ஷன் மாறிட்டே போகுது. அவருடைய கேரக்டர் டைமென்ஷன் மாறிட்டே போகுது. ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அவரை பார்க்க முடியுது. ஸோ த்ரில்லிங்காக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. அவருடைய கேரக்டர் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ணக்கூடிய ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, போலீஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அங்கங்கே அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இப்படி தான் போலீஸ் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம மக்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அதையும் தாண்டி வேறு ஒரு டைமென்ஷனில் போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெப் சீரிஸ் காட்டுது. ஓகே, அதே மாதிரி இதுலேயே அந்த போஸ்டர்லேயே போட்டிருந்தாங்க, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு. விலங்கு அப்போ வந்த புதுசில் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது, ஒரு நல்ல வெப் சீரிஸும் கூட. அந்த வெப் சீரிஸுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை, கனெக்ஷன்னு நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா அதை தாண்டி வித்தியாசமானது. ஃப்ரம் த விலங்குலேருந்து அப்படின்னா உங்களுக்கு டைரக்டரு விலங்கோட கனெக்டட் அப்படிங்கிறதுனால மேபி அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். விலங்குலேருந்து வந்திருக்கு இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். பெரிய கனெக்ஷன் இருக்குமா எனக்கு தெரியல. பட் என்னென்னா உங்களுக்கு கதை நகரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த கேஸை இப்படி போகுதா, அந்த கேஸ் அப்படி போகுதான்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு வராரு, கோட்டை கருப்பசாமின்னு ஒரு பேரில் ஒரு ரோல் இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டேஷனில் கொட்டைன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு கைதியை தப்பிக்க வச்சுருவாங்க. கைதி தப்பிச்சு போயிடுவார். எப்படி தப்பிச்சு போயிடுவாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அவ்வளோ இதாக இருந்திருக்கும். அதனால தான் அந்த கொட்டைங்கிற அந்த பேரே அவருக்கு இது பண்ணியிருக்கோம். அந்த பேரை மாற்றணுங்கிறதுக்காக தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அவர் தன்னை காட்டியிருப்பார் படத்தில். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருடைய ரோலை. அதே மாதிரி மெயினாக நிறைய பார்த்தவங்களும் சொல்கிறது, பார்க்கும்போது நானும் ஃபீல் பண்ணுது, கெட்ட வார்த்தை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லி எல்லா வெப் சீரிஸ்லையும் நீங்கள் கெட்ட வார்த்தை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அபவ் 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற எல்லா மூவிஸும் சரி, எல்லா வெப் சீரிஸும் சரி, ஆபாச வார்த்தைகள் இருக்க தான் செய்யுது. இது பரவாயில்ல. ஹிந்தி வெப் சீரிஸ்லாம் எடுத்திங்கன்னா அவன் இன்னும் ஸ்ட்ரைட்டாக டைரக்ட் மீனிங்கில் அடிக்கிறான். ஹிந்தியிலேருந்து தமிழ் டப்லலாம் நீங்கள் இன்னும் நாராசமாக இருக்குது கேட்குறதுக்கு, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்தவரை நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆபாச வார்த்தைகள்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன்னா அந்த ஆபாச வார்த்தைகள் பெண்களை மையப்படுத்தியே இருக்கிறது தான் எனக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஆபாச வார்த்தைகள்னால் பெண்களுடைய உறுப்புகளை மையப்படுத்தி, பெண்களை மையப்படுத்தியே தான் அந்த ஆபாச வார்த்தைகள் இருக்குது. வேறு ஆபாச வார்த்தைகளே இல்லையா உலகத்தில். இந்த 4 வார்த்தை 5 வார்த்தையை தான் சுற்றி எல்லா படத்துலையும் காட்டிகிட்டு இருக்கீங்க. அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். விலங்கு படத்துலையும் அந்த விலங்கு சீரீஸ்லையும் நிறைய ஆபாச வார்த்தைகள் இருந்தது. அதே மாதிரி இதுலேயும் ஆபாச வார்த்தைகள் அதிக அளவில் இருக்க தான் செய்யும். டைரக்டர் அதோட கனெக்டடுங்கிறப்போ அந்த கனெக்ஷன் இதுலேயும் இருக்கும். மேபி அந்த கனெக்ஷனை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏகப்பட்ட இந்த வெப் சீரிஸ்ன்னு இல்லை, ஓடிடி வெப் சீரிஸ்னாலே ஆபாச சீன்ஸ், ஆபாச வார்த்தைகள்
இப்போ வர்றதுல ஓடிடியில் நிறைய நீங்கள் வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்த்தாலும் நைட்டு 10 மணிக்கு மேலே பார்க்குறீங்கன்னா காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் வரத்தான் செய்யும். புரியுது புரியுது. நான் வந்து என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் சம்மந்தப்பட்ட ஓடிடி கணக்கையும் டேக் பண்ணி இந்த காண்டம் கம்பெனியும் டேக் பண்ணியே நான் போட்டிருக்கேன். 11, 11:30 மணிக்கு மேலே வேணால் நீங்கள் உங்கள் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க, பார்க்குறவங்க பார்க்கட்டும். 11 மணி வரைக்கும் குழந்தைங்க பார்க்கக்கூடிய சீரீஸாக வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்லாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆபாச வார்த்தைகள்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். நீங்கள் நிறைய குழந்தைகள் வந்து வெப் சீரிஸ் பார்த்து தான் ஆபாச வார்த்தைகளை கற்றுக்குறாங்க. வீட்டில் பேசுகிறத தாண்டி வெப் சீரிஸ் பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஒரு வெப் சீரிஸில் வந்து ஆணும் வந்து ஓரின சேர்க்கை பண்ணிக்கிறதெல்லாம் வந்து சகஜங்கிற ரேஞ்சில் ஒரு வெப் சீரிஸ் இருந்தது. அது இன்னைக்கு நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஓரின சேர்க்கை நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஆணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் வந்து வெப் சீரிஸ் பார்த்து கற்றுக்குறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல்கள், வெளியில் போனீங்கன்னாலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உடனே ஆபாச வார்த்தை தான் பேசுகிறாங்க. யாரும் நல்ல வார்த்தை பேசுகிறது கிடையாது. வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களான்லாம் யாரும் கேட்குறது கிடையாது. வரவங்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த வார்த்தை பிரயோகங்கிறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நார்மலைஸ் ஆகிடுச்சுங்க. ஓகே, நிச்சயமாக. அதே மாதிரி வந்து மேக்கிங் ரீதியாக ரொம்ப அந்த ரூரல் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், கதை டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது. நீங்கள் டெக்னிக்கல் வைஸாக என்ன நினைக்கிறீங்க? டெக்னிக்கல் வைஸாக நான் பார்க்குறதுங்கிறது என்னை பொறுத்தவரை சீன் எடுத்த விதம்னு நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, கேமராவுடைய ஆங்கிள்லேருந்து எந்த ஷாட் வச்சா வந்து எப்படி அந்த ஹீரோவை காட்ட முடியும், அந்த ஸ்டேஷனை எப்படி கவர் பண்ண முடியும், ஸ்டேஷனோட ஒவ்வொரு கேரக்டரும் கவர் பண்ணியிருக்காங்க அழகாக. இந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க, அந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அழகாக இது பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி ஒரு குற்றவாளியை வந்து பிடிக்கிறதுக்காக ஹீரோ முற்படும்போது ஒரு ப்ராஸ்டிடியூட்டை வந்து தன்னுடைய அக்காவாக இது பண்ணி எடுத்துக்கிட்டு போவார் ஹீரோ. ஸோ அந்த ப்ராஸ்டிடியூட்டுக்கான கேரக்டர் ரொம்ப அழகாக மெருகேற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த ப்ராஸ்டிடியூட் கேரக்டர் பண்ணுறவங்க அவங்களே வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு கதையிலேருந்து கேமரா யூஸ் பண்ண விதமாகட்டும், ஷார்ட் வச்ச விதமாகட்டும், அதுக்கான லைட் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு நைட் டைமில் எடுக்கிற ஷூட்டில் வந்து லைட் செட்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டேஷனில் வந்து இந்த நைட் ஷூட் உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸில் வந்து நைட் ஷாட்ஸ் ஜாஸ்தி. நைட் டைமில் வந்து குற்றத்தை மறைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற சில விஷயங்கள், அந்த டைமில் அந்த யூஸ் பண்ணியிருக்கிற லைட்டு, அந்த லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக தாண்டி வந்து டெக்னிக்கலில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து எடிட்டிங். ஏன்னா வந்து நம்ம இந்த 8 எபிசோட உட்காந்து பார்க்குறோம் அப்படின்றதுக்கு எடிட்டிங் ரொம்ப 40 நிமிஷம் 42 நிமிஷம்னாலும் உங்களுக்கு வந்து லேக் ஆகலை எங்கேயும். அதுதான் வந்து பெரிய விஷயம். அந்த லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 விஷயம் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று எடிட்டிங், இன்னொன்று ஸ்க்ரீன் ப்ளே. ஸ்க்ரீன் ப்ளே வந்து உங்களுக்கு அழகாக எழுதுனா தான் எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு அதை கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து உங்களுக்கு சொதப்பிடுச்சுன்னா எடிட்டிங் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வராது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் லேக் ஆகாமல் ரொம்ப அழகாக ஒரு கதையை வந்து திரைக்கதையாக மாற்றி கொண்டு போகிறதுங்கிறது ஒரு இயக்குனருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அவருக்கே இருக்கிற ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கே இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம். அவருடைய ஸ்டைலில் அவர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றி எங்கேயுமே லேக் ஆகக்கூடாது. இந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் நம்ம வந்து டைரக்ட்ஸ் கொடுக்கணும், இந்த கேரக்டர் இவ்வளோ தான் காட்டணும், இந்த ஷாட்டை இந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும், வைட் ஆங்கிள்னால் இப்படி வச்சுக்கணும், மிட் ஆங்கிள்னால் இப்படி வச்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆங்கிள் வைஸாக எல்லாமே ப்ரிப்பேர்டாக போய் பண்ணதுனால தான் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கு. எடிட்டிங்கை தாண்டி என்னை பொறுத்தவரை எடிட்டிங்கை தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே தான் இதில் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் பார்க்குறேன். அதேமாதிரி கண்டிப்பாக ஒரு பிரசாந்த் பாண்டியராஜன் எடுத்துக்கிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் ப்ரூஸ்லி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி போல படம். செகண்டாக விலங்கு சொல்லவே வேணாம், பயங்கர ஒரு ஹிட்டான வெப் சீரிஸு. அடுத்ததாக சூரிய வச்சு மாமன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார். ஒரு மிக்சட் ரிவ்யூவாக இருந்ததுன்னு. மாமன் என்னை பொறுத்தவரை நல்ல படங்க. அது வந்து கிராமத்துலலாம் வந்து பெரிய ஹிட்டான படம் மாமன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டு குடும்பத்துடைய வழி என்னங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் நிறைய கூட்டு குடும்பங்களை பார்த்துருக்கேன். எலெக்ஷன் சர்வே எடுக்க போகிற டைம்லலாம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலலாம் நிறைய கூட்டு குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாமன் படம் ரொம்ப பெரிய அளவில் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க.
ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய கிராமப்புறங்களாகட்டும், சிட்டி செமி அர்பன் ஏரியாஸ்லலாம் வந்து இந்த மாமன் படத்துக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அந்த வரவேற்பை ரொம்ப அழகாக இந்த சீரீஸ்லேயும் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. அதான் அந்த மாமன் படத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கிறது வந்து வாரண்ட் வெப் சீரிஸு. ஒரு டைரக்டரா பிரசாந்த் பாண்டியராஜனோட கான்ட்ரிபியூஷன் இதுல எப்படி இருக்கு? ஒரு கான்ட்ரிபியூஷனுங்கிறத தாண்டி அவர் டைரக்டராக என்னை பொறுத்தவரை இந்த சீரீஸை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வரவேற்பை எடுத்து கொடுக்கும். நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறப்போ இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கலாங்கிற ஒரு தோற்றம் வரும். ஸோ அந்த தோற்றத்தை உருவாக்குறதுக்கு வந்து டைரக்டருடைய ஐடியா ரொம்ப முக்கியம். அந்த ஐடியா ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காரு அவர். ஸோ அதனால் வந்து டைரக்டராக அவருடைய பங்கை சரியாக பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அண்டு ஆக்டராகவும் அவருடைய பங்கை சரியாக தான் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தவரை. ஓவராலா மத்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? இவர பிரசாந்த் பாண்டியராஜன தவிர இப்போ அவரை தாண்டி வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவருடைய அப்பா ரோலில் பண்ணியிருக்கிறவங்களாகட்டும், அம்மா ரோலில் பண்ணியிருக்கிறவங்களாகட்டும், நான் முன்னமே சொன்ன மாதிரி ப்ராஸ்டிடியூட் ரோலில் ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸராக ஒரு லேடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸராக பண்ணவங்களாம் பசங்க படத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த சீரீஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் கொஞ்சம் இன்னும் மெருகேற்றி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸு அவங்களுடைய ரோல்ஸு நிறைய அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய ரோல்ஸு. ஸோ எல்லா ரோலையும் வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அந்த சீரீஸை ரொம்ப ஹைலைட்டாக காட்டுது. எங்கேயுமே இந்த ரோலை வந்து அதிகப்படுத்தலை, எங்கேயுமே இந்த ரோலை வந்து குறைப்படுத்தலை. தேவைக்கேற்ப பயன்படுத்தியிருக்காரு. அதுதான் வந்து இந்த சீரீஸை ஹிட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. நான் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது போலீஸ் ப்ரூட்டாலிட்டியாக தெரில. ப்ளஸ் போலீஸை வந்து சீரீஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த டிபார்ட்மெண்ட்டை ஷோ பண்ண விதம். நான் முன்னவே சொன்னேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற லூப் ஹோல்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ப்ரூட்டாலிட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது வந்து லாக்அப் டெத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் போகுது. பட் அந்த லாக்அப் டெத்தை வந்து இவர் அடிச்சிருக்க மாட்டார், அந்த கேரக்டர் அவர் அடிச்சிருக்க மாட்டார். ஆனால் அந்த பையன் செத்து போயிருப்பான். அதை வந்து இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக விசாரிப்பாங்க. ஸோ அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த கிளைமேக்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எதையும் உடைக்கலை, இங்கே எதையும் உடைக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா பார்க்கும்போது இந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடக்கூடாது. அதனால தான் நான் எதையும் உடைக்கிறதுக்கு விரும்பலை. அந்த ப்ரூட்டாலிட்டியை தாண்டி உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய நடக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சுப்பீரியர்ஸ் வந்து வீட்டு வேலை வாங்குறாங்க. இன்னுமே நடந்துகிட்ருக்கு. அது வந்து ஆர்டர்லி பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. வீட்டு வேலை பார்க்குறாங்க, காய்கறி வாங்கிட்டு வராங்க, சமையல் கேஸ் கொண்டு வந்து போடுறாங்க, இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கெலாம் சமையல் கேஸ் கொண்டு வந்து போடுறாங்க. ஜீப்பு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அவங்க தான் உட்காந்து பார்க்கணும். அதுக்கும் தனியாக வந்து ஒரு டீம் கிடையாது அங்கே. அதை தாண்டி நிறைய எலக்ட்ரிசிட்டி வேலையிலேருந்து நிறைய வேலை பார்க்குறது அங்கங்கே இருக்கிற ஸ்டேஷன் ஆளுங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து தனித்தனியாக ஆளுங்க வைக்கணும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட்டை தாண்டி பாதிக்கப்படுற பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த அடிக்கிறது, சம்மந்தமே இல்லாத கேஸில் உள்ளே கொண்டு வந்து போடுறது, புட்டப் கேஸு. அந்த புட்டப் கேஸ் வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஆளுங்களை மட்டும்தான் பிடிப்பாங்க. புரியுது. அது வந்து நிறைய மாவட்டங்களில் நடக்கும். குறிப்பாக கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல நடக்கும். ஒருத்தன் ஊர்லேயே இருந்திருக்க மாட்டான். அடுத்த நாள் அவன் ஊருக்கு வந்தான்னா, நீ தானடா அந்த வீட்டுக்கு போய் நகையை திருடணும்னு தூக்கி போட்டு உள்ளே வைப்பாங்க. அவன் அதை பண்ணியிருக்கவே மாட்டான். ஆனால் அவன் தான் பண்ணான்னு இவங்க சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி நகையை ரெக்கவர் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. 10 நாள் 15 நாள் அவன் உள்ளே இருந்துட்டு வெளியில் வரணும். அவன் மேலே அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கும். அதனால் அவனுக்கு வேலையும் கிடைக்காது. இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. போலீஸ் அடிப்பாங்க. அவங்களுடைய லாக்அப் டெத்ஸ்லாம் அதனால தான் நடக்குது. நம்ம நிறைய லாக்அப் டெத்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் வந்து மினிமம் 36 லாக்அப் டெத்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அது மாதிரி லாக்அப் டெத் பற்றி படம் எடுக்கணும்னா நிறைய படங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து 36 லாக்அப் டெத்ஸ் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நடந்திருக்குன்னா அந்த 36 லாக்அப் டெத்ஸில் வந்து எத்தனை உண்மை இருக்குது, எத்தனை பொய் இருக்குங்கிறத தான் பார்க்கணும். சில இடங்களில் வந்து
போலீஸ் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. பயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கலாம், அவங்க வந்து இறந்துருக்கலாம், வேற ஒருத்தர் அடிக்கிறத பார்த்து ஃபிக்ஸ் வந்திருக்கலாம், இறந்துருக்கலாம் பயத்தில். அதெல்லாம் லாக்அப் டெத்ஸில் கணக்கில் வச்சுருவாங்க. அதெல்லாம் விசாரணைக்கு வரும்போது, டிபார்ட்மெண்ட் சைடில் விசாரணைக்கு வரும்போது, இந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போலீஸ் ப்ரூட்டாலிட்டின்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து லாக்அப் டெத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்களை இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து நிறைய பேர் பரவலாக பேசினாங்க. இன்றைக்கும் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி. நன்றி.